இன்னைக்கு பாருங்கள் சர்ப்ரைஸ் சொன்னோம், கிளம்பி போயிட்டுருக்கோம். அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு வாங்க பார்க்கலாம். கூட்டாங்க கல்லு கல்லுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நான் சொன்னேன் இல்லைங்க கல்பனாக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு. அந்த சர்ப்ரைஸ் இப்போதான் முடிவுக்கு வரப்போகுது. அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்க்கலாம். ஃப்ளைட்ல போக போறோம். இப்போ உனக்காக ஒரு ஃப்ளைட். உண்மையாலும் நம்ம கொச்சினுக்கு போக போறோம். மக்களே வாங்க, நம்ம கொச்சினுக்கு போறோமா? கொச்சினுக்கு போறோம் சர்ப்ரைஸா. இத பாருங்க, ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஏ மகி, ஒரு வழியா கடைசியா எனக்கு எப்படியோ நீ ஃப்ளைட்ல நிறைவேற்றி விட்டாய். சொன்னாலும் எத்தனை நாள் சொல்லிடுறான். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் போக போகிறோம். செம்மையாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஃபைனலாக ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. ஃப்ளைட்டில் தான் உட்காந்துருக்கோம். நாங்கள் போகிறோம். போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ போட்டு வச்சு அப்படியே பாருங்கள். Good afternoon, ladies and gentlemen. On behalf of Flight பாருங்க. and the rest of the crew, we welcome you aboard our flight to Cochin. The active flight time to Cochin will be covered hours time. மெட்ரோ ட்ரெயினுக்கு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கல் உனக்கு சர்ப்ரைஸாக இருந்ததா இல்லையா? ரொம்பவே, நான் உண்மையாலுமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி என்னோட ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிறோம், ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில் போகிறோம், எல்லாமே ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ நாங்கள் மெட்ரோவில் நின்றுட்டு கண்டிப்பாக அதுதான் மெட்ரோவில் தான் போக போகிறோம். இப்போ தான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். அதனால் அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஈவினிங் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. So yes, we have reached our destination.
அண்ட் ரூமும் நாங்கள் வந்துட்டோம். என்னென்னா ஆலிஸ் அப்படின்ற ஒரு ரெசிடென்சிக்கு தான் வந்திருக்கோம். பாருங்க உள்ளே போகணும், ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் ரூம் எப்படி இருக்குது, ரூம் டூர் காமிக்கலாம், ஓகேவா? ஸோ எஸ், ஸ்டே டியூன். ஸோ எஸ் கைஸ், ஸோ நாங்கள் ஷிப்பில் போனோம் மெரைன் டிரைவ். அங்கே லைக் ட்ரைவ் பண்ண இடம் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு கைடு இருந்தாங்க எங்களுக்கு. அங்கே ஒரு இடம் வரப்பையும் அவங்க மலையாளத்தில் தான் சொன்னாங்க, விச் இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டபிள் டு அஸ். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி போர்ட்டு மாதிரியே இது ஒரு போர்ட் இருந்தாங்க. ரொம்ப ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நியூவாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு, விச் இஸ் லைக் அது நீங்கள் ரியலாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு அப்படியே ஒரு ட்ரீட் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டைம் என்ஜாய் பண்ணோம். அண்ட் தென் அப்புறம் நிறைய அந்த மாதிரி சாங்ஸ்லாம் போட்டாங்க. நான், அம்மா, தாத்தா, ஃபேமிலி எல்லாமே டான்ஸ் ஆனோம். அதில் சில பேர் நம்ம டான்ஸ் காமிக்க முடியாது, இட்ஸ் அபவுட் ப்ரைவசி. அண்ட் எஸ், ஸோ எல்லாருமே டான்ஸ் ஆடி ரொம்ப ஜாலியாக அங்கே எங்களுக்கு கூட வந்திருந்த வேறு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ அவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு ஓப்பன் மைண்டட் பீப்புளாக இருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு ட்ரிப் போச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா பிரேமம் மூவி எடுத்த செட்டு இங்கே தான் எடுத்தாங்க. பிரேமம் மூவி எடுத்த பிளேஸ் இது அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. அண்ட் இது நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே லூலு மால் போனோம். அங்கே வெஸ்ட் சைடு இதெல்லாம் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் அதை முடிச்சுட்டு சாப்பிட்டோம். இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே செம்ம ஃப்ளேவர்டு டிஷ்ஷாக இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே ஆர்டர் பண்ணோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆப்வியஸ்லி இது எல்லாமே ஆர்டர் பண்ணோம். அண்ட் இது எல்லாமே நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். அண்ட் ஃபுட் ஆல்சோ வெரி நைஸ். ஸோ நாங்கள் சாப்பிட்ட ஷாப்பில் வந்து அந்த ஓனர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று மக்களே, ரொம்ப நான் சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் நிறைய இடம் நாங்கள் போனோம், நிறையா வீடியோ எடுக்க முடியலை, ரொம்ப டயர்டு. அடுத்த நாள் லூலு மால் பார்த்து ரொம்ப டயர்ட். ஸோ தட்ஸ் வை பை.